ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு அலிகேஷன் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 6 பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல அலிகேஷனை எப்படி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்றது. நம்ம பர்சன்டேஜ் டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. ஸோ அந்த பர்சன்டேஜ் டாபிக்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம அலிகேஷன் அப்ளை பண்ணி ஈஸியா ஆன்சர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல பார்ப்போம். கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Population of a town is 1,20,000. If number of male increases by 7% and female increases by 10%, then the population of town would increase by 9.5%. Find the difference between male to female population living in the town. அப்போ இந்த பேட்டர்ன் கொஸ்டின்ல நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஒரு டவுனோட டோட்டல் பாப்புலேஷன் கொடுத்தாங்க. இந்த டோட்டல் பாப்புலேஷன்ங்கிறது இந்த 1,20,000 பேர் இருக்கிறாங்கல்ல, இதுக்குள்ள 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க, மேல் ஃபீமேல்னு பிரிக்கிறாங்க. அப்ப மேலு ஃபீமேல் மொத்தமா சேர்த்து தான் இந்த 1,20,000 ரூபாய். ஓகேவா, இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, if number of male increases by 7% and female increases by 10%, அப்ப அவங்க இருக்கக்கூடிய மேல் பாப்புலேஷன் மட்டும் 7% இன்க்ரீஸ் ஆகுது, ஃபீமேல் பாப்புலேஷன் மட்டும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, சோ மேல்ல மட்டும் 7% இன்க்ரீஸ், ஃபீமேல்ல மட்டும் 10% இன்க்ரீஸ். இப்படி நடந்ததுன்னா மொத்த பாப்புலேஷன் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னா 9.5% இன்க்ரீஸ் ஆகுமா. புரியுதா? சோ மேல்ல மட்டும் 7% இன்க்ரீஸ் ஆகுது, ஃபீமேல்ல மட்டும் 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா ஓவராலா பார்க்கும்போது மொத்த பாப்புலேஷன் பார்க்கும்போது அது எப்படி இருக்கு, 9.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த டீட்டெயில கொடுத்துட்டு எனக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் பாப்புலேஷனுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும், அங்க இருக்கக்கூடிய அந்த 1,20,000 பேர் இருக்கிறாங்களா அந்த மொத்த பாப்புலேஷன், அதுல மேல் எவ்வளவு இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளவு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சா போதும். இந்த ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கொஸ்டின்ல அலிகேஷனை யூஸ் பண்ண போறோம். சரியா, ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ணலாம் பாருங்க. இங்க நமக்கு 2 கேட்டகரியா பிரிஞ்சிருக்குல்ல, எப்படி மேலு ஃபீமேல்னு சொல்லிட்டு. சோ நான் இந்த பக்கம் மேல் வச்சுக்கிறேன், இந்த பக்கம் ஃபீமேல் வச்சுக்கிறேன். அப்ப பாருங்க, மேல் பாப்புலேஷன் மட்டும் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபீமேல் பாப்புலேஷன் மட்டும் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா மேலும் ஃபீமேலும் கலந்து மொத்தமா பாப்புலேஷன் பார்த்தா எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 9.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதாங்க. இந்த பேட்டர்ன் கொஸ்டின்ல நீங்க இந்த மாதிரி அலிகேஷன் எழுதினீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா ரேஷியோ கிடைச்சிடும். பாருங்க, இங்க 10 இருக்கு, 9.5 இருக்கு, அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும், 0.5. இங்க 7 இருக்கு, 9.5 இருக்கு, அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும், 2.5. அப்ப நமக்கு ரேஷியோ எடுக்கும்போது இங்க 0.5, 2.5 ரெண்டுலயும் ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஓகேவா, சோ ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் பேலன்ஸ் ஆயிடும். இப்போ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 1 5s are 5, இங்க 5 5s are 25. அப்போ 1:5 கிடைக்குது. இந்த 1:5ங்கிறது என்னது, அந்த டவுன்ல இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் பாப்புலேஷனுக்கான ரேஷியோ. மேல் வந்து 1 யூனிட் இருக்கிறாங்க, ஃபீமேல் வந்து 5 யூனிட் இருக்கிறாங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, மொத்தம் 1,20,000 சொல்லியிருக்காங்களா. அப்போ ரேஷியோ படி இந்த யூனிட்ல டோட்டல் எவ்வளவு இருக்கு, 6 யூனிட்ஸ் இருக்கு. சோ 6 யூனிட் தான் நமக்கு 1,20,000 அப்படின்னா எவ்வளவு மேல் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா 1 யூனிட் பார்க்கணும், எவ்வளவு ஃபீமேல் இருக்காங்கன்னு கேட்டா 5 யூனிட் பார்க்கணும். ஆனா அவங்க கேட்கக்கூடியது என்ன, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இங்க 1 யூனிட் 5 யூனிட்டா, அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா எவ்வளவு வருது, 4 யூனிட். அப்போ 4 யூனிட் எவ்வளவு நான் கால்குலேட் பண்ணா போதும், அதுதான் அங்க இருக்கக்கூடிய மேல் பாப்புலேஷன் அண்ட் ஃபீமேல் பாப்புலேஷனுக்கான டிஃபரன்ஸ். கிளியரா புரியுதா? சோ பர்சன்டேஜ்ல இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க பார்க்கும்போது அதுல நீங்க இந்த அலிகேஷனை யூஸ் பண்ணும்போது சிம்பிளா ஆன்சர் கிடைக்கும். சரி பாருங்க, இப்ப 6 யூனிட்னா எனக்கு 1 யூனிட் எவ்வளவு வரும், 2 6 are 12. சோ 1 யூனிட்ங்கிறது 20,000. அப்போ 4 யூனிட்னா 4 into 20னா எவ்வளவு, ஆன்சர் இஸ் 80,000 கிடைக்கும். சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 80,000. கிளியரா, ஆப்ஷன் பி 80,000 கிடைக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். 1 யூனிட் எவ்வளவு, 20,000. அப்ப மேல் பாப்புலேஷன் கேட்டிருந்தா நமக்கு எவ்வளவு, 20,000 இருந்திருக்கும். ஃபீமேல் பாப்புலேஷன் 5 யூனிட். அப்போ 5 யூனிட்னா 5 into 20,000 எவ்வளவு, 1 lakh. அப்போ 1 lakhங்கிறது ஃபீமேல் பாப்புலேஷன், 20,000ங்கிறது மேல் பாப்புலேஷன். அவங்க கேட்டது மேலுக்கும் ஃபீமேலுக்குமான டிஃபரன்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 80,000. தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் இஸ் 15,000 if number of male decreases by 10% and number of female increases by 5%, then the population of town would increase by 600. அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, போன கொஸ்டின்ல பாருங்க மூணுமே பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டாங்க. சோ இந்த மேல் 7%, ஃபீமேல் 10% அண்ட் டோட்டல் மொத்த பாப்புலேஷன் 9.5% சொல்லிட்டு. ஆனா இங்க எப்படி இருக்கு, மேலுக்கு 10% டிக்ரீஸ் ஆகுது,
ஃபீமேலுக்கு என்ன ஆகுது? 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஓவராலா பர்சன்டேஜ்ல கொடுக்கல, நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதான்? 600 இன்க்ரீஸ் ஆகுதான். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்றது? நீங்க வந்து மேல பர்சன்டேஜ் எழுதினீங்கன்னா நடுவுலையும் பர்சன்டேஜ் தான் எழுதணும். இல்ல மேல நம்பர்ஸ் எழுதினீங்கன்னா நடுவுலையும் நம்பர்ஸ் தான் எழுதணும். ஒண்ணு 3மே பர்சன்டேஜா இருக்கணும், அல்லது 3மே நம்பர்ஸா இருக்கணும். நம்பரும் பர்சன்டேஜும் கலந்து எழுதக்கூடாது. அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்றேன்? ஃபுல்லா நம்பர்ஸ்ல எழுதிடுறேன். எப்படி நான் நம்பர்ஸ்ல எழுதுறதுன்னு சொல்லி பாருங்க. இங்கேயும் மேல் ஃபீமேல் தானே. சோ ஒரு பக்கம் மேல் வச்சுக்கலாம், இந்த பக்கம் ஃபீமேல் வச்சுக்கலாம். ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 15,000 பேர் இருக்கிறாங்க. அப்போ 15,000த்துல மேல் மட்டும் 10% இன்க்ரீஸ் ஆகுறாங்களாம். அப்ப நான் இப்ப எப்படி எழுத போறேன் அப்படின்னா, இந்த 15,000த்துக்குள்ள மேலும் இருக்கிறாங்க, ஃபீமேலும் இருக்கிறாங்க. நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்க போறேன்னா, இந்த 15,000 பேருமே மேலா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீமேலே கிடையாது. இந்த 15,000 பேருமே மேல் தான். அப்போ மேல் வந்து என்ன ஆகுறாங்க? 10% டிக்ரீஸ் ஆறாங்க. மேல் வந்து என்ன ஆறாங்க? 10% டிக்ரீஸ் ஆறாங்க. அப்போ 15,000த்துல 10%னா எவ்வளோ? 15,000த்துல 10%னா எவ்வளோ? 1,500. புரியுதா? இந்த மொத்த பாப்புலேஷன் 15,000மே மேலா இருந்திருந்தாங்க அப்படின்னா, எனக்கு மொத்த பாப்புலேஷன் வந்து மேல் என்ன ஆகுது? 10% டிக்ரீஸ் ஆகுதா? அப்போ 15,000த்துல 10%னா 1,500 டிக்ரீஸ் ஆயிருக்கும். புரியுதா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்? -1,500 போட்டுக்கிறேன். கிளியரா புரியுதா? இந்த பாயிண்ட தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன் மைனஸ் போடுறேன்னா டிக்ரீஸ்ங்கிறதுனால மைனஸ். இன்க்ரீஸ்னா நான் அதை பாசிட்டிவா எழுதுவேன். டிக்ரீஸ்ங்கிறதுனால நான் நெகட்டிவா எழுதுறேன். இந்த இடத்துல 10% சொல்லியிருக்காங்க. அப்ப 15,000 பேருமே மேலா இருந்தாங்க அப்படின்னா 10% டிக்ரீஸ் ஆகணும் மேல. அப்ப 15,000த்துல 10%னா 1,500 பேர் குறைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்ப இங்க ஃபீமேல் எழுதும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 15,000 பீப்புளுமே, இந்த 15,000 கொடுத்திருக்கிற இந்த டோட்டல் பீப்புளுமே ஃபீமேலா இருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? ஃபீமேலா இருந்திருந்தாங்க, ஃபீமேலுக்கு என்ன பண்ணும்? இன்க்ரீசஸ் பை 5%. அப்ப 5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, 15,000த்துல 5%னா எவ்வளவு வரும்? 15,000த்துல 5%னா 750. அப்ப 15,000 பேருமே ஃபீமேலா இருந்திருந்தாங்கன்னா ஒரு 750 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இங்க இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன்? பாசிட்டிவ் பிளஸ் 750 போட்டுக்கிறேன். ஓகே, அப்ப சென்டர்ல என்ன எழுதணும் பாத்தீங்கன்னா, மேலும் ஃபீமேலும் கலந்து தான் இருக்கிறாங்க. இந்த 15,000ங்கிறது மேலும் ஃபீமேலும் கலந்து தான். கலந்து இருக்கிறதுனால மொத்த பாப்புலேஷன் ஆஃப் டவுன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 600 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால இங்க 600 போட்டுக்கிறேன். இன்க்ரீஸ்ங்கிறதுனால இதை நான் பாசிட்டிவ்ல எழுதிக்கிறேன். தெளிவா புரியுதா? இந்த பாயிண்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா 2-3 முறை கேளுங்க. நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஒரு சிலருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதான் நான் சொல்லக்கூடிய விஷயத்த 2-3 முறை திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். கிளியரா? அப்போ எல்லாருமே மேலா இருந்தா 1,500 குறைஞ்சிருக்கும். எல்லாருமே ஃபீமேலா இருந்தா 750 கூடி இருக்கும். ஆனா மேல் ஃபீமேல் கலந்து இருக்கிறதுனாலதான் இங்க என்ன இருக்கு? 600 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம டிஃபரன்ஸ் சொல்றது. நீங்க டிஃபரன்ஸ் சொல்லும் போது கவனமா இருங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன், இங்க 750 இருக்கு, இங்க 600 இருக்கு. அப்ப பெரிய நம்பர், சின்ன நம்பர் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்ப 750, 600 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 150 இங்க போட்டுடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா இங்க நான் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னு பாருங்க. 1,500 இது வந்து என்னது? -1,500. இது என்னது? 600. அப்ப எது பெரிய நம்பர்? 600. அப்ப 600ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்ப 600ல இருந்து இந்த -1,500 மைனஸ் பண்ண போறோம். அப்ப எப்படி வரும் பாருங்க. 600ல இருந்து எதை மைனஸ் பண்ண போறோம்? -1,500 மைனஸ் பண்ண போறோம். இப்படித்தான் இருக்கு. இந்த இடத்துல நீங்க போடக்கூடிய வேல்யூ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். அப்ப 600 மைனஸ் -1,500. அப்ப இது எப்படி மாறிடும்? 600 மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் மாறிடும். இப்ப இது எவ்வளவு வருது? 2,100 வருது. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன போட்டுக்கணும்? 2,100 போடணும். கவனமா போடணும். தப்பு பண்ணி வச்சிடக்கூடாது. சரியா? 600 மைனஸ் -1,500. அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 2,100 கிடைக்குது. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, ஜீரோக்கு ரேஷியோ தானே, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ தூக்கிடலாம். அடுத்தது 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 3 5s are 15. இங்க 4 5s are 20, 2 5s are 10. அடுத்த 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1 3s are 3, 4 3s are 12. அப்ப நமக்கு ரேஷியோ எப்படி வருது? 1:14. 1:14. அதாவது என்னது? அங்க இருக்கக்கூடிய அந்த டவுன்ல இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷன்ல மேல் அண்ட் ஃபீமேலுக்கான ரேஷியோ எப்படி இருக்கு? 1:14 இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க? நம்பர் ஆஃப் மேல் எவ்வளவுன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு? 15,000. ரேஷியோல டோட்டல் எவ்வளவு? 15. அப்ப நமக்கு 15 யூனிட்ஸோட வேல்யூ தான் 50,000 அப்படின்னா நமக்கு தேவை மேல் தானே. அப்ப மேல் இங்க எவ்வளவு இருக்கு? 1 யூனிட் இருக்கா? இப்போ 1 யூனிட் எவ்வளவுன்னா கால்குலேட் பண்ணா போதும். இப்போ நமக்கு 1 யூனிட் எவ்வளவு வரும்? 1000. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1000. புரியுதா? 2 கொஸ்டின் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபுல்லா பர்சன்டேஜ்ல கொடுத்திருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல பர்சன்டேஜ் வேல்யூஸ் ரெண்டும் கலந்து கொடுத்துருக்கிறதுனால நான் ஃபுல்லாவே வேல்யூக்கு மாத்தி சால்வ் பண்ணியிருக்கேன். அதுல இந்த இடத்துல டிக்ரீஸ்னு வந்திருக்குது.
அதனால என்ன பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க, மைனஸ் போட்டு எழுதியிருக்கேன். இங்க மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணங்கிறத அந்த பாயிண்டே சொல்லி கொடுத்துருக்கிறேன். கவனமா பார்த்துக்கோங்க. தப்பு விடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல தப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் மாடல் இது பாருங்க. இது வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ண மாடல். இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, if the income of a family decreases by 6% and expenditure decreases by 8% and its savings increases by 4%, find the ratio of income and expenditure of that family. அப்ப இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை நான் எப்படி அலிகேஷன்ல கொண்டு வரது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறமேட்டு இந்த சேவிங்ஸ், இது மூணுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். இது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்கம் ஈக்குவல் டு எப்பவுமே எப்படி இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். ஓகேங்களா, இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். அப்போ இன்கம்குள்ளதான் என்ன இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கு, சேவிங்ஸும் இருக்கு. அப்போ எப்பவுமே நீங்க வந்து இதை வச்சு எழுதும்போது, இந்த மாதிரி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் வச்சு எழுதும்போது நீங்க அலிகேஷன் சார்ட் எப்படி ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, ஒரு பக்கம் இன்கம்க்கு. புரியுதா? ஒரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு பக்கம் சேவிங்ஸ். சரி, அதை தப்பா சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஒரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணீங்கன்னா இன்னொரு இடத்துல சேவிங்ஸ். ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சரும் சேவிங்ஸும் சேர்ந்தாதான் என்ன வரும், இன்கம் வரும். புரியுதா? அப்போ இன்கம்குள்ளதான் எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கு, சேவிங்ஸும் இருக்கு. அப்ப நீங்க ஒரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எழுத போறீங்க, ஒரு பக்கம் சேவிங்ஸ் எழுத போறீங்க. சென்டர்ல தான் என்ன பண்ணுவீங்க, இன்கம் எழுதுவீங்க. ஏன்னா இது ரெண்டும் வந்து சேர்ற இடம் தான் என்னது, இது ரெண்டுமே சேர்ந்தாதான் நமக்கு என்னது, இன்கம். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த கேள்வியை எடுத்துக்கோங்களேன். இன்கம் வந்து என்ன ஆகுதான், 6% டிக்ரீஸ் ஆகுதான். எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுதான், 8% டிக்ரீஸ் ஆகுதான். அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கா, எக்ஸ்பெண்டிச்சர் 8% டிக்ரீஸ் ஆகுதுன்னா -8 போட்டுக்கோங்க. சேவிங்ஸ் என்ன ஆகுது, 4% இன்க்ரீஸ் ஆகுது. 4% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா +4 போட்டுக்கோங்க. ஓகேவா? இதனால இன்கம் என்ன ஆகுதான், 6% டிக்ரீஸ் ஆகுதான். அதனால இங்க -6 போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. எப்படி எழுதிருக்குன்னு புரியுதா? எக்ஸ்பெண்டிச்சர் 8% டிக்ரீஸ் ஆகுது, சேவிங்ஸ் 4% இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இன்கம் என்ன ஆகுது, 6% டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ தான் என்ன ரேஷியோ அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸுக்கும் உள்ள ரேஷியோவா இருக்கும். அப்ப பாருங்க, இங்க நான் வந்து மைனஸ் பண்ணும்போது நான் தெளிவா சொல்லியிருக்கேன் எப்படி மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப இந்த வேல்யூ எடுத்துக்கோங்களேன். இங்க -6 இருக்கு, இங்க 4 இருக்கு. எப்படி கழிப்போம், பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். அப்ப பெரிய நம்பர் என்னது, 4. அப்போ 4 மைனஸ் -6 அப்படி வருமா, 4 மைனஸ் -6ன்னு வரும். அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4 + 6ன்னு எழுதிக்கலாம். அப்ப எவ்வளோ, 10. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு வருது, 10 வருது. அதே மாதிரி இங்கே நீங்க மைனஸ் பண்ணும்போது -8 இருக்கு, -6 இருக்கு. அப்ப பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். அப்போ -8 -6 இது ரெண்டுல எது பெரிய நம்பர், -6 தான் பெரிய நம்பர். ஸோ -6 -8. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா -6 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ -6 + 8ன்னு வரும். இங்க நமக்கு ரிசல்ட் எவ்வளவு வருது, 2 வருது. ஸோ இங்க நம்ம 2 போட்டுக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வந்துடும், 5:1. அப்ப இந்த 5:1 தான் என்னது, எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸுக்கும் உள்ள ரேஷியோ. எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னது, 5:1. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் 5 யூனிட்டா இருந்ததுன்னா சேவிங்ஸ் வந்து 1 யூனிட்டா இருக்கும். ஆனா அவங்க கேட்கறது என்ன, இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கேட்கறாங்க. சரி, அவங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள ரேஷியோ. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் இந்தாவே தெரியுது, எவ்வளவு யூனிட், 5 யூனிட் போட்டுக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் 5 யூனிட் போட்டுக்கலாம். இப்போ நான் இன்கம் இங்க எப்படி எழுதணும்னா நமக்கு தெரியும், இன்கம் ஈக்குவல் டு என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ் தானே இன்கம். அப்ப பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சருக்கு 5 யூனிட் இருக்கு, சேவிங்ஸுக்கு 1 யூனிட் இருக்கு. அப்போ 5 + 1 6 யூனிட் தான் என்னவா இருக்கும், இன்கமா இருக்கும். கிளியரா? அப்ப இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் உள்ள ரேஷியோ என்ன கிடைச்சிருச்சு, 6:5 கிடைச்சிருச்சு. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 6:5. புரியுதா? ஸோ இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல நீங்க இந்த மாதிரி அலிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இது இன்னும் புரியறதுக்கு நீ இன்னும் கூட 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, ராகவ் வந்து என்ன பண்றாரு, ஸ்பெண்ட்ஸ் 80% ஆஃப் ஹிஸ் இன்கம். ராகவ் வந்து அவரோட இன்கம்ல 80% என்ன பண்ணிடுறாரு, ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு, செலவு பண்ணிடுறாரு. எக்ஸ்பென்ஸா போயிருது. அவரோட மொத்த இன்கம்ல 80% என்ன ஆகுது, எக்ஸ்பென்ஸா போகுது. அப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சலாம் பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சலாமா. அவரோட மொத்த இன்கம்ல 80% செலவு பண்றாருன்னா பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்க, அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் 80%, அப்ப சேவிங்ஸ் என்னவா இருக்கும், பேலன்ஸ் 20% இருக்கும். கிளியரா புரியுதா? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 80%, இன்கம்ல 80%ங்கிறது அவரோட எக்ஸ்பென்ஸா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா சேவிங்ஸ் வந்து ரிமைனிங் 20% தான் இருக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண ரேஷியோ என்ன வரும், 4:1. இதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ்க்கான ரேஷியோ. இந்த இடத்துல ரேஷியோ தெரிஞ்சிருச்சு முதல் ஸ்டேட்மெண்ட்லயே. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, அவரோட இன்கம் என்ன ஆகுதான், 12% இன்க்ரீஸ் ஆகுதான்,
சேவிங்ஸ் வந்து 10% டிக்ரீஸ் ஆகுதான். அப்பனா அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. 2019 சிஜிஎல் மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். அப்ப இங்கேயும் நான் அலிகேஷன் எழுதும்போது நான் சொன்ன மாதிரி தான். ஒரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதுங்க, ஒரு பக்கம் சேவிங்ஸ் எழுதுங்க. ஓகேவா? அப்ப பாருங்க இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு தான் நமக்கு கேள்வியே. வாட் வில் பி த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப இந்த இடத்துல தான் நமக்கு கொஸ்டின் மார்க் வரப்போகுது. ஸோ இதுல நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இங்க என்ன வேல்யூ வரும் எனக்கு தெரியல, அதனால எக்ஸ். ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தான் நான் கண்டுபிடிக்க போறேன். சரி, சேவிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? அவரோட சேவிங்ஸ் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் பை 10%. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? -10. நடுவில் என்ன எழுத சொல்லியிருக்கேன்? இன்கம் எழுத சொல்லியிருக்கேன். அவரோட இன்கம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் பை 12%. ஸோ நடுவில் 12 போட்டுருக்கேன். அவ்வளவுதான். இங்க கீழே எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கும் ரேஷியோ கிடைக்குமா? அந்த ரேஷியோ தான் நமக்கு இவங்க எவ்வளவு இருக்கு? 4:1 இருக்கு. இப்ப புரியுதா? அலிகேஷன் சார்ட் நான் வரைஞ்சிட்டேன். அலிகேஷன் சார்ட்ல எனக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ கொடுத்துட்டாங்க. மேல இருக்கக்கூடிய 2 வேல்யூல ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இன்னொரு வேல்யூ கேட்கறாங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்ப இந்த இடத்துல இந்த எக்ஸை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க வந்து 4:1ங்கிற ரேஷியோல தான் எனக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்? இந்த 12 -10 இந்த லைன்ல என்ன வேல்யூ வருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த லைன்ல வரக்கூடிய வேல்யூக்கு என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பரா? அப்ப 12 மைனஸ் -10. அப்ப 12 மைனஸ் -10னா என்ன ஆகும்? 12 மைனஸ் -10னா 12 பிளஸ் 10ன்னு வந்துடும். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு வருது? 22ன்னு கிடைக்குது. இந்த இடத்துல நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 22 கிடைக்குது. அப்ப புரியுதா? அப்ப ரேஷியோ படி இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப அந்த 4 யூனிட் தான் நமக்கு 22 அப்படிங்கிற நம்பரா இருந்ததுன்னா, இங்க நமக்கு 1 யூனிட் இருக்கா? அப்ப 1 யூனிட் நான் எவ்வளவுன்னு பார்த்தா இந்த இடத்துல எவ்வளவு வேல்யூ வரும்னு தெரிஞ்சிருமா? கிளியரா புரியுதா? உங்களுக்கு வந்து இங்க டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 22 வருது. ரேஷியோ படி 4 இருக்கு. அப்போ 4 யூனிட் தான் நமக்கு 22 இருந்ததுன்னா இந்த 1 யூனிட் எவ்வளவுன்னு பார்த்தா இங்க எனக்கு என்ன வேல்யூ வரும்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 டேபிள்னா 11, அகைன் 2 டேபிள்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 5.5 கிடைக்குது. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 5.5. அப்ப இந்த இடத்துல எனக்கு எப்படி பார்த்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நடுவுல 12 இருக்கு, மேல இங்க ஒரு நம்பர் இருக்க போகுது. இது 2 நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நான் எழுத போறேன். அப்படி இந்த 2 நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5.5 கிடைச்சிருக்கு. அப்போ 5.5 கிடைச்சிருக்குன்னா இந்த எக்ஸ் என்னவா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாமா? அப்போ இது எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா பார்க்கணும். எப்பவுமே நான் அலிகேஷன் சார்ட் போடும்போது சொல்லியிருக்கேன், நடுவுல இருக்கக்கூடிய வேல்யூ மேல இருக்கக்கூடிய 2 வேல்யூல ஒரு வேல்யூவை விட பெருசா இருந்ததுன்னா இன்னொரு வேல்யூவை விட சின்னதா இருக்கும். புரியுதா? அப்ப எனக்கு இங்க பாருங்க, இந்த நடுவில் இருக்கக்கூடிய 12 -10 விட பெருசு. நடுவில் இருக்கக்கூடிய 12 வந்து -10 விட பெருசு. அப்ப கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? 12 விட பெரிய நம்பரா தான் இருக்கணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நடுவுல 12 இருக்கா? நடுவுல 12 இருக்குன்னா மேல இருக்கக்கூடிய 2 நம்பர்ல ஒரு நம்பர் 12 விட சின்னதா இருக்கும், ஒரு நம்பர் 12 விட பெரியதா இருக்கும். இதுதான் ரூல். புரியுதா? அலிகேஷன் ரூல் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருக்கேன். சென்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் மேல இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு இடைப்பட்ட ஒரு நம்பரா தான் இருக்கும். மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பரை விட பெருசாவும் இன்னொரு நம்பரை விட சின்னதாவும் இருக்கும். அப்ப எனக்கு இந்த -10 எனக்கு தெரியுது. அப்ப -10 விட இது பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எக்ஸை விட இது சின்னதா தான் இருக்கும். அப்போ எக்ஸ் வந்து 12 விட பெரிய நம்பர் அப்படிங்கிற கன்க்ளூஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப எக்ஸ் 12 விட பெரிய நம்பராகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் எக்ஸ்ல இருந்து நீங்க 12 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு 5.5 கிடைக்கணும். அப்ப எக்ஸ் உங்களுக்கு என்னவா தான் இருந்தாகணும்? 17.5 தான் இருக்கணும். ஏன்னா நீங்க 17.5 போட்டாதான் அதுல இருந்து நீங்க 12 மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்க 5.5 கிடைக்கும். அதே நேரத்துல 17.5 தான் 12 விட பெருசாவும் இருக்கு. புரியுதா? இப்ப அலிகேஷன் பேலன்ஸ் மாதிரி வந்து பாருங்க. மேல 17.5 விட இது பெருசு, 12 வந்து சின்னது, -10 விட 12 வந்து பெருசு. கிளியரா? அப்போ இங்க எக்ஸுக்கு பதிலா நீங்க 17.5 போடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பெண்டிச்சர் 17.5% என்ன ஆக போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 17.5%. ஒருவேளை எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ்ல வந்ததுன்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? டிக்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ முக்கியமான கேள்வி. இத கரெக்டா பார்த்து சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். கீழே பாருங்க. A spent 65% of his income. His income is increased by 20.1% and his expenditure is increased by 25%. His savings, அதாவது இந்த என்ன சொல்றாங்கன்னா மொத்த இன்கம்ல 65% ஏ வந்து செலவு பண்ணிடுறாராம். சரியா? ஏ வந்து மொத்த இன்கம்ல 65% செலவு பண்ணிடுறாரு. அப்ப இருந்து என்ன பண்ணலாம்? ஏயோட எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கும் ரேஷியோ பார்த்தலாமா? 65% செலவு பண்ணிட்டாப்லன்னா மீதி 35% தான் சேவ் பண்ணுவார். அப்ப ரேஷியோ என்ன வருது? 13:7. எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்குமான ரேஷியோனா 13:7.
இப்போ இங்க நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பக்கம் எழுதுவோம், சேவிங்ஸ் ஒரு பக்கம் எழுதுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க என்ன கேட்குறாங்க, அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுது, 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால +25 போட்டேன். இங்க அவரோட சேவிங்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால இங்க எக்ஸ். ஆனா அவரோட மொத்த இன்கம் என்ன ஆகுதான், 20.1% என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். தெளிவா புரியுதா? எக்ஸ்பெண்டிச்சர் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேவிங்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இன்க்ரீஸா டிக்ரீஸா நமக்கு தெரியாது. அதனால எக்ஸ் வச்சுக்கிட்டேன். சென்டர்ல நமக்கு இன்கம் என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 20.1% இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. அதனால பிளஸ்ல 20.1 போட்டிருக்கேன். இப்போ நமக்கு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். பாருங்க, 25ல 20.1 போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 4.9. சரியா, 4.9ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்க நமக்கு என்ன வேல்யூ வரும்னு தெரியல. ஆனா நமக்கு தெரியும் இந்த எக்ஸ்பெண்டிச்சரும் சேவிங்ஸ் என்ன ரேஷியோல இருக்காங்க, 13:7 ரேஷியோல இருக்கு. இப்போ இது ரெண்டும் 13:7 ரேஷியோல வரப்போகுது. ஓகேவா? அப்போ இந்த 7 யூனிட்ஸ் தான் இங்க நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 4.9. அப்ப 7 யூனிட் தான் நமக்கு 4.9னா 13 யூனிட் எவ்வளோன்னு பார்த்தா இங்க என்ன வேல்யூ வரும்னு சொல்லி தெரிஞ்சிடும். சரியா, நான் கலர் மாத்திக்கிறேன் பாருங்க, போன கொஸ்டின் மாதிரி 7 யூனிட் தான் 4.9னா 7ஆல கேன்சல் பண்ணும்போது 0.7. 1 யூனிட்டோட வேல்யூ 0.7. அப்ப எனக்கு 13 யூனிட் வேணும்னா 13 into 0.7 எவ்வளவு கிடைக்கும், 1791. ஸோ 9.1 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல எனக்கு 9.1 வரணும். அப்ப 9.1 வரணும்னா இந்த எக்ஸுக்கு நீங்க என்ன போட்டீங்கன்னா இந்த இடத்துல 9.1 வருதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நீங்க பாருங்க, நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 20.1. அப்ப இங்க இருக்கக்கூடிய நம்பர் 25. அப்போ 25 20.1 விட பெருசா இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த எக்ஸ் எப்படி இருக்கும், 20.1 விட சின்னதா தான் இருக்கும். அப்போ 20.1 இங்க இருக்கு, இதை விட சின்ன நம்பர் தான் எக்ஸுக்கு வரப்போகுது. அட் த சேம் டைம் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னவா இருக்கணும், 9.1 இருக்கணும். சரியா? அப்போ 20ல இருந்து எந்த நம்பரை நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு 9.1 வரும்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 கிடைக்கும். ஸோ நீங்க 11 இதுல போட்டாதான் 20.1ல இருந்து நீங்க 11 கழிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 9.1 இங்க கிடைக்கும். தெளிவா புரியுதா? நீங்க வந்து இங்க 20.1 போடுறீங்க, இங்க வந்து உங்களுக்கு என்ன வரணும், 9.1 வரணும். ஸோ நீங்க வந்து இங்க 11 போட்டாதான் 20.1ல 11 போய் 9.1 வரும். ஓகே, இப்போ இதுல இன்னொரு டவுட் கூட வரலாம். இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. நீங்க இங்க 11 போட்டீங்கன்னா 20.1ல 11 போச்சுன்னா 9.1. இப்போ ஒருவேளை நீங்க இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 29.2. இப்போ 29.2ன்னு போட்டிருந்தீங்கன்னா இதுல இருந்து 20.1 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், 9 வந்துடும். 9.1 வந்துடும். ஆனா இதை போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், இதைத்தான் நான் போன தடவை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணேன். நடுவில் இருக்கக்கூடிய நம்பரை விட மேல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரும் ஒன்னு பெருசா இருக்கணும், ஒன்னு சிறுசா இருக்கணும். ஆல்ரெடி 25 20.1 விட பெருசா இருக்கு. அப்ப கண்டிப்பா எக்ஸ் 20.1 விட சின்னதா தான் இருக்கணும். அப்ப நீங்க 11 தான் எடுத்துக்கணும், 29.2 எடுத்துக்க கூடாது. புரியுதா? அப்ப கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 11. பிளஸ் 11 மைனஸ் 11 இது, இது வந்து பிளஸ் 11. அப்ப என்ன அர்த்தம், இன்க்ரீஸ் பை 11%. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இன்க்ரீஸ் பை 11%. கிளியரா? அடுத்த கொஸ்டின். இதுல பாருங்க, மோனிகா ஸ்பெண்ட் 72% ஆஃப் ஹர் இன்கம் ஆஃப்டர் her income increases by 20% and saving increases by 15%, then her expenditure increases by, correct to 1 decimal places. அப்ப இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க பாருங்க. அவர் வந்து மொத்த இன்கம்ல 72% சேவ் பண்றாரு. போன கொஸ்டின்லேயே இது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம், எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சலாம். அடுத்து என்ன சொல்றாங்க, அவரோட இன்கம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? அவங்களோட இன்கம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவங்களோட சேவிங்ஸ் வந்து 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் அல்லது டிக்ரீஸ் ஆயிருக்கலாம் சொல்லி கேள்வி கேட்கறாங்க. புரியுதா? இந்த கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் சால்வ் பண்ணி பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 21.9 வரும். நீங்க சால்வ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளியரா? அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, the income of A is 50% more than that of B. If the income of A is increased by 40% and the income of B is increased by 90%, then the percentage increase in their combined income. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் கான்செப்ட் கிடையாது. சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாத்துலயுமே ஒரே ஒரு ஆளை பத்தி தான் பேசியிருப்பாங்க. அந்த ஒரு ஆளோட எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ், இன்கம், இது மூணை வச்சு அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். இங்க நமக்கு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 2% இருக்கிறாங்க. 2%க்கு இன்கம் மட்டும் தான் வச்சு பேசுறாங்க. இப்ப பாருங்க, ஏயோட இன்கம் வந்து 50% மோர் தென் பியோட இன்கம். அப்ப இதுல இருந்து என்ன பண்றாங்க, ஏயோட இன்கம்க்கும் பியோட இன்கம்க்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சலாமா? பாருங்க, ஏயோட இன்கம்க்கும்
பியோட இன்கம்க்கு ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா ஏ பியோட 50% மோரா. இப்போ நீங்க பியை வந்து 100ன்னு எடுத்தீங்கன்னா ஏ எவ்வளோ 150. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண ரேஷியோ என்ன வருது 3:2. அப்போ ஏயோட இன்கமும் பியோட இன்கமும் என்ன ரேஷியோல இருக்கு 3:2ங்கிற ரேஷியோல இருக்கு. சரியா? அப்போ நம்ம இங்க வந்து அலிகேஷன் எழுதும் போது இந்த ஏயையும் பியையும் வச்சுதான் எழுதணும். சரியா? இப்போ பாருங்க, இன்கம் ஆஃப் ஏக்கு மட்டும் இன்கம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதான் 40% இன்க்ரீஸ் ஆகுதான். பிக்கு மட்டும் இன்கம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதான் 90% இன்க்ரீஸ் ஆகுதான். அப்ப கேள்வி என்ன கேட்கறாங்க, அப்ப கம்பைண்டா இங்க என்ன ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஏக்கும் பிக்கும் சேர்த்து கம்பைண்டா எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. கீழே ரேஷியோ எழுதுவோமா, அந்த ரேஷியோ நமக்கு தெரியும் என்னது 3:2 ரேஷியோ என்னது 3:2. ஸோ இந்த ஃபார்மெட்ல தான் இப்போ இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண போறேன். புரியுதா? இதுல இன்கம் அப்படி இருக்குங்கிறதுக்காக நீங்க இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் மெத்தட இந்த கொஸ்டினுக்குள்ள அவசியம் கொண்டு வரணும்னா தேவையே கிடையாது. சரியா? அது கொண்டு வந்து நீங்க பண்ணீங்கன்னா அது தேவையில்லாத வேலை. அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வராம இது ஒரு நார்மலான கொஸ்டினா பாருங்க. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேரோட இன்கம் பத்தி பேசுறாங்க. ஒருத்தரோட இன்கம் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்னொருத்தரோட இன்கம் 90% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ரெண்டு பேரோட அந்த இன்கம் வந்து என்ன ரேஷியோல இருக்குது 3:2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ என்ன, அதைத்தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரி, இந்த மாதிரி கொடுத்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூவை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். சரியா? ஆக்சுவலா இந்த 2 இங்க இருக்கக்கூடிய வேல்யூ எப்படி கிடைக்கும், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் இங்க போடுவோம், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தானே இங்க போடுவோம். இப்ப நான் எப்படி எடுத்து எழுத போறேன்னு பாருங்க. ஆக்சுவலா மேல 40 இருக்கு 90 இருக்கு. அப்ப கண்டிப்பா எக்ஸ் வந்து 40 90 இந்த இன்டர்வலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பரா தான் இருக்கும். சரியா? அப்படி பார்க்கும்போது 40 90ல 40 தானே சின்ன நம்பர். அப்ப கண்டிப்பா எக்ஸ் வந்து 40 விட பெருசா இருக்கும். அதனால என்ன பண்றேன், இங்க எக்ஸ் மைனஸ் 40ன்னு எழுதுறேன். இப்ப இந்த ரெண்டு நம்பரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ் 90 விட சின்னதா தான் இருக்கும். சரி, அப்ப இங்க நீங்க எழுதும் போது 90 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். அப்ப எக்ஸ் மைனஸ் 40னா இங்க எவ்வளவு இருக்கு 2 யூனிட் இருக்கா. இதே மாதிரி 90 மைனஸ் எக்ஸ்னா இங்க எவ்வளவு இருக்கு 3 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்க சால்வ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். புரியுதா? ஸோ இது முக்கியமான மாடல். எப்படி எழுதியிருக்கேங்கிறத பாத்துக்கோங்க. கண்டிப்பா எக்ஸ் 40 90 இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அப்ப 40 விட பெரிய நம்பர், 90 விட சின்ன நம்பர். ஸோ அதனால எக்ஸ் மைனஸ் 40 டிவைடட் பை 90 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ரேஷியோ என்னது 2/3. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல பாருங்க. இந்த -2x இங்க போகும்போது இங்க 3x இருக்கா. அப்ப 2x சேர்ந்து என்ன ஆயிடும் 5xன்னு மாறிடும். இந்த 120 அங்க போச்சுதுன்னா 180 பிளஸ் 120 300 மாறிடும். அடுத்த 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குது 60. ஸோ அப்ப நடுவுல இங்க நமக்கு என்னதான் போட்டாகணும் 60 போடணும். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப கம்பைண்டா ரெண்டு பேரையும் சேர்த்து கம்பைண்டா பார்க்கும்போது எவ்வளவு பர்சன்ட் இன்க்ரீஸ்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இன்னும் ஒரு சில கொஸ்டின் வந்து நமக்கு பர்சன்டேஜ்ல இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த மாடல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட GS Pro ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல யூடியூப் கிளாஸஸ்க்கான அந்த நோட்ஸ் ஃபுல்லாமே ஃப்ரீயாவே உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கும். அதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம கோஆர்டினேட் ஜாமெட்ரி அண்ட் மென்சுரேஷனுக்காக ஒரு கோர்ஸ் வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ல இருக்கு. அது நீங்க தேவைப்படுது, அந்த டாபிக்ல வந்து நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கத்துக்கலாம். ஸோ அந்த கோர்ஸை வாங்கி நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு சில கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.